திமுகவில் என்னை நீக்கினது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு செஞ்ச பணிகளுக்கு திமுகவுக்கு கஷ்ட காலத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நான் எவ்வளோ பணிகள் செஞ்சுருக்கேன். இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மந்திரிகளாக இருக்காங்களே, எந்திரி மந்திரிகளாக இருக்காங்களே, எந்திரி மந்திரிகளாக இருக்காங்க இல்லையா? யாராவது வந்து உதயநிதி வந்துட்டாலும் எந்திரிக்கு இப்படி சலாம் போடுறாங்கல்ல, அந்த எந்திரி மந்திரிகளை விட நான் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கடுமையாக உழைச்சிருக்கேன். கலைஞருக்கே தெரியும். ஆனால் எனக்கு ஸ்டாலின் ஒன்றுமே பண்ணலை. எனக்கு பண்ண பெரிய உபகாரம், பெரிய நன்மை என்ன, இடைக்காலமாக என்னை நீக்கி திமுகவிலேருந்து வெளியே அனுப்புறது, ஒரு டிசி கொடுத்தாப்புல நிம்மதியாக இருக்க, பெருமூச்சு விட்டு அமைதியாக இருக்க. போதுமுடா சாமி உங்களை கிட்ட பட்டது. 2019 உதயநிதியால் தான் ஜெயிச்சாங்க அன்னு மாவட்டத்திலான பாயிரம் படுறாங்க, பஜனை படுறாங்க. எல்லாம் ஸ்டாலின் தான். நேருவிலேருந்து துரைமுருகன் வந்து அத்தனை. துரைமுருகன் எத்தனை ஆண்டு காலம் திமுக இருந்தார்? இவர் அடுத்து உட்கார வச்சுட்டாங்கல்ல. நேரு ஏன் செட்டு. நேரும் பொன்முடிக்கு வந்து எம்எல்ஏ டிக்கெட் கொடுக்கலாமான்னு 89 வரும்போது நான் தான் ஆய்வு பணிக்கு போகிறேன். முரசொலிமாறன்னு கலைஞரை அனுப்பி வைக்காங்க. சாட்சி வைகோ இன்னைக்கு இருக்கிறார், அவருக்கு தெரியும் நான் போனது. அப்போ பொன்முடியில் தெய்வ சிகாமணி பேராசிரியர் இருந்தார், ஒரு ஸ்கூட்டரில் போயிட்டு இருந்தார். நான் தான் எழுதி கொடுத்தேங்க. இதெல்லாம் நடந்தது உண்மை. இன்றைக்கி பல பேருக்கு இதெல்லாம் தெரியாது. ஏன்னா இன்றைக்கி ஊடகங்கள் எப்படி இருக்குன்னா, எல்லாமே 2001 ஸ்டாலின் இயேசுபிரான் அபகரித்தார் இல்லையா, ஜீசஸ் கிரைஸ்ட், முகமது நபி செல்லல்லான்னு இது பண்ணாங்களே, அது மாதிரி ஸ்டாலினை பார்க்குறாங்க. இன்றைக்கி யாருக்கு? இந்த ஊடகங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை எதுவுமே இல்லை.